வணக்கம் மாணவ மாணவிகளே. காப்போத்தா சாதாரண தர மாணவர்களுக்கான வரலாறு. இது இப்ப நான் தரம் 10 தரம் 11 பாடநூல்களை அடிப்படையாக கொண்டுதான் வினாத்தாள் தயாரிக்கப்படுகின்றது. எனவே நான் இதற்கு முந்தின வகுப்புல தரம் 10 அலகு 1 நாங்கள் அந்த சுருக்க குறிப்புகளும் மற்றது அதில் எப்படி வினாக்கள் வருதுன்றதை பற்றியும் பார்த்த நாங்கள். இப்ப இன்னைக்கு நாங்கள் இந்த அலகு 2 பார்ப்போம். அலகு 2 இலங்கையினுடைய குடியேற்றங்கள் என்ற தலைப்பில அலகு 2 காணப்படுகிறது. அப்ப இந்த அலகு 2ல இதை நீங்கள் எவ்வாறு பரீட்சைக்கு இலகுவாக கற்பது என்ற அடிப்படையில சில முக்கியமான விடயங்களை இன்றைய வகுப்புல சொல்லி அதில் எப்படி வினாக்கள் வரும், அந்த வினாக்களுக்கு எப்படி விடை எழுதுவது, கடந்த காலங்கள்ல பாஸ் பேப்பர்ல எப்படி அதற்கு வினாக்கள் வந்திருக்கிறதோ அதற்கு எப்படி விடை எழுதுவது என்பதை பற்றி நாளைய வீடியோவில் நான் அந்த வினா விடைகள் போடுவேன். அதற்கு முதல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு வகையில் ஆதரவாக அமையும். வாங்க இன்றைய வீடியோவுக்குள்ள போவோம். அதாவது தரம் 10 அலகு 2 இலங்கையின் குடியேற்றங்கள். அப்ப நாங்கள் இந்த பாட அலக படிப்பதற்கு எவ்வாறு இலகுவாக கற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு சில சுருக்கமான ஒரு வழிமுறையை வைத்துக்கொண்டு நான் இன்றைய கொஞ்சம் நிறைய இதுல நோட்ஸ் போட்டிருக்கிறேன். ஆனா நாளைய வகுப்புகள்ல வினாவடியாகத்தான் இந்த வகுப்பு அமையும். அந்த வகையில முதலாவது பார்ப்போம் இலங்கையினுடைய குடியேற்றங்கள். இந்த இலங்கையின குடியேற்றங்களை நாங்க பின்வருமாறு வகைப்படுத்த முடியும். ஒன்று வரலாற்றிற்கு முற்பட்ட குடியேற்றங்கள், 2 முன் வரலாற்று கால குடியேற்றங்கள், 3 வரலாற்று கால குடியிருப்புகள். இவ்வாறு தான் 3ஆக நாங்க வகைப்படுத்துறோம். அப்ப இந்த பாட அலகு இலங்கையின குடியேற்றங்கள் என்றது இந்த 3 தலைப்புக்கு உட்பட்டதான ஒரு விடயம்தான் இந்த அலகு. அப்ப இதை வைத்துக்கொண்டு இந்த 3 குடியேற்றங்களையும் வைத்துத்தான் வினாக்கள் தயாரிக்கப்படுகின்றது. அப்ப இதுல முதலாவது குடியேற்றம் வரலாற்றுக்கு முற்பட்ட குடியேற்றம், 2 முன் வரலாற்று கால குடியேற்றங்கள், 3 வரலாற்று கால குடியிருப்புகள் என்று நாங்கள் இதை பாகுபடுத்துறோம். ஆனா இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்று எடுக்கிற போது இந்த இலக்கிய மூலாதாரங்கள்ல குறிப்பிடப்படுகிற புராதன காலத்துக்கு முந்தைய காலம் பொதுவாக வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப இதை நான் கலாச்சார அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா இந்த நீண்ட காலம் நிலைத்திருந்த கற்காலம்தான் இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். அதாவது நீண்ட காலம் நிலைத்திருந்த கற்காலம். அப்ப அது வரலாற்றுக்கு முற்பட்ட காலமாக கருதப்படுகிறது. அத மாதிரி இதுல முன் வரலாற்று காலம் என்று சொல்லப்படுது. அது தாவர உணவுகளை உட்கொள்வதில் ஆர்வம் காட்டி உலோக பயன்பாட்டோட சேர்ந்த நிரந்தர குடியேற்றங்களை நிறுவிய காலம். அது முன் வரலாற்று காலம் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப இதுல நாங்க சுருக்கமா சொன்னோம்னு சொன்னா ஒன்று கற்காலம் என்று கலாச்சார அடிப்படையில வார்த்தைக்க ஒன்று கற்காலம் என்று சொல்லியும், பிறகு அந்த உலோக பயன்பாட்டோட கூடிய நிரந்தர குடியேற்றங்களை நிறுவிய காலம் என்று சொல்லியும் நாங்கள் இந்த முன் வரலாற்று காலத்தை சொல்றோம். அப்ப நாங்கள் எவ்வாறு ஆயினும் இலங்கையில குடியேற்றங்களை நாங்கள் இவ்வாறுதான் 3ஆக வகைப்படுத்தி கொள்ளுகின்றோம். இப்ப இலங்கையில முதல் குடியேறிய மனித இனம் எதன்னு சொன்னால் அதாவது ஆதி ஹோமோ சேப்பியன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த ஆதி ஹோமோ சேப்பியன் தான் இலங்கையில முதல் குடியேறிய ஒரு மனித இனமாகவும் சொல்லப்படுகிறது. அப்ப இலங்கையில பல்வேறு காலநிலை தன்மைகளுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு ஒரு பரந்த புவியியல் பிரதேசம் ஒன்றில இவன் வாழ முற்பட்டான், இந்த ஆதி ஹோமோ சேப்பியன் என்ற இனம். அப்ப வேட்டையாடுதல், மற்ற இடத்துக்கிடம் அலைந்து திரிந்து உணவு தேடுதல் அவை பிரதான ஜீவனோபாயமாக காணப்பட்டது இந்த ஆதி ஹோமோ சேப்பியன். அப்ப நாங்கள் இப்ப பார்ப்போம் என்னன்னு சொன்னால் இந்த இலங்கையின குடியேற்றங்களை இந்த 3 தலைப்புக்குள்ளதான் நாங்கள் இப்ப வகைப்படுத்த போறோம். அப்ப இவ்வாறு வகைப்படுத்துகிற போது இதுல நாங்க என்னென்ன விஷயங்களை பற்றி பார்க்க போறோம். வரலாற்றுக்கு முற்பட்ட குடியேற்றம், முன் வரலாற்று கால குடியேற்றம், வரலாற்று கால குடியிருப்புகள். அப்ப இதுல பார்ப்போம் முதலாவது வரலாற்றுக்கு முற்பட்ட கால குடியேற்றம். அதுல நாங்கள் பரீட்சைக்கு இவ்வாறான ஒரு அமைப்பில தான் இவற்றில ஏதாவது ஒன்றில தான் இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால குடியேற்றங்கள்ல இங்க கேள்விகள் இங்கதான் எடுக்கப்படுகின்றது. ஒன்று வரலாற்றுக்கு முற்பட்ட கால குடியேற்றங்கள் இந்த பெரம்பல் இவ்வாறு காணப்படுகிறது, அல்லது அந்த காலநிலை வலயங்களின் அடிப்படையில குடியிருப்பின் பெரம்பல் இவ்வாறு காணப்படுகிறது. அதுல அந்த 8 சுற்றாடல் வலயங்கள் என்று சொல்லி எல்லாம் சொல்லப்படுகின்றது. அப்ப அதெல்லாம் அந்த 8 சுற்றாடல் வலயம் எல்லாம் இங்கதான் வருது வரலாற்றுக்கு முற்பட்ட கால குடியேற்றம். அப்ப அதந்த காலநிலை வலயத்துக்குள்ள அந்த பரீட்சை வினா எடுக்கப்படுகிறது. அத மாதிரி வலயங்களின் குடியிருப்பின் பெரம்பல் காலகட்டங்கள், மற்ற குடியிருப்புகளின் அடிப்படை இயல்புகள், அதாவது அவர்களுடைய மக்கள் வாழ்ந்த அந்த குடியிருப்புகளின்
அடிப்படை இயல்புகள் எவ்வாறு காணப்பட்டது, மற்ற மக்களின் வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அவையின் உணவு பழக்க வழக்கம் எப்படி இருந்தது, மற்ற இப்படியான தொழில்நுட்பத்தை கையாண்டார்கள், மனிதருடைய உடல் அமைப்பு எப்படி இருந்தது, சடங்கு சம்பிரதாய முறைகள், இவ்வளவும் இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால குடியேற்றத்துக்குள்ள உள்ளடங்குகின்றது. அப்ப பரீட்சைக்கு ஒரு வினாவரைக்குள்ள இந்த குடியேற்றத்தின் பெரம்பலை வைத்து கேட்கலாம், அல்லது அந்த காலநிலை வலயங்கள்ல குடியிருப்புகளின் பெரம்பல் அந்த சுற்றாடல் வலயங்கள்ல ஏதாவது மூன்றை குறிப்பிட 8 இருக்கு, ஏதாவது மூன்றை பரீட்சைக்கு கேட்கலாம். மற்றது இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால குடியேற்றத்துல மக்களின் குடியிருப்புகளின் அடிப்படை இயல்புவாறு காணப்பட்டது, அல்லது அவையின் வாழ்க்கை முறை எப்படி காணப்பட்டது, அல்லது அவையின் உணவு பழக்க வழக்கம் எப்படி காணப்பட்டது, மற்றது இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால குடியேற்றங்கள்ல வாழ்ந்த மக்களின் தொழில்நுட்பம் எவ்வாறு அமைந்தது. அப்ப அவ்வாறுதான் இங்க வினாக்கள் கேட்கப்படுகிறது. அப்ப இது 3 குடியேற்றத்துக்கும் முக்கியமானது. ஏன்னா 3ஆக வகைப்படுத்தினான். அப்ப அதுல இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால குடியேற்றங்கள்னு சொல்லிக்க இவ்வாறான ஒரு தலைப்பில தான் இதற்கான விளக்கங்கள் அமையும். அத மாதிரி நாங்க எடுப்போம். அடுத்த 2வது முன் வரலாற்று கால குடியேற்றம். அதுல என்னென்ன விஷயத்தை நீங்க படிக்க போறீங்கன்னு சொன்னால், இந்த முன் வரலாற்று கால குடியேற்றத்துல முன் வரலாற்று காலம் கட்டி எழுப்பப்படுவதற்கான காரணங்கள் என்ன, அதே போல அந்த குடியிருப்புகளின் தன்மை எவ்வாறு காணப்பட்டது, அதே மாதிரி முன்வரலாற்று குடியேற்றங்கள்ல வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை முறை எப்படி காணப்பட்டது, மற்ற இந்த முன்வரலாற்று கால குடியேற்றங்கள்ல தொழில்நுட்பம் எவ்வாறு காணப்படுது. அப்ப இவ்வளவு விஷயமும் தான் இங்க காணப்படுகிறது முன்வரலாற்று கால குடியேற்றங்கள். பரீட்சைக்கு வினா கேட்கிற போது இப்ப முன்வரலாற்று கால குடியேற்றங்கள்ல இந்த முன்வரலாற்று காலம் கட்டியெழுப்பப்பட்டதற்கான பிரதான காரணங்கள் எவை, அல்லது முன்வரலாற்று கால மக்களின் வாழ்க்கை முறை அல்ல வாழ்க்கை கோலம் எவ்வாறு காணப்பட்டது, அதே போல இந்த முன்வரலாற்று கால குடியேற்றங்கள்ல இருந்த மக்களின் தொழில்நுட்பம் எப்படிப்பட்டதா இருந்தது. அப்படித்தான் இதுல அந்த வினாக்கள் கேட்கப்படும். அப்ப நாங்கள் 2வது வரலாற்று காலம் முன் வரலாற்று கால குடியேற்றத்துல இவ்வளவு விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சு வைத்திருக்கணும். அத மாதிரி அடுத்தது வரலாற்று கால குடியிருப்புகள், அது 3வது வகை வரலாற்று காலம். அப்ப அது வரலாற்று கால குடியிருப்புன்னு சொல்றோம். அதுல 2 விஷயம் இருக்கு. குடியிருப்புகளின் பெரம்பல்ல செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் என்னன்னு கேட்கலாம். அது மாதிரி குடியேற்றத்தின் கட்டமைப்பும் தன்மையும் எவ்வாறு காணப்படுகிறது, அது அந்த தொழில்களை அடிப்படையாக கொண்டு மணிகாரகாம வட்டகீகாம என்றெல்லாம் அந்த கட்டமைப்புகள் தொழில்களை வச்சு கேட்கிறேன். அப்ப அது இவ்வாறு தான் வரலாற்று கால குடியிருப்புகள்ல இந்த வரலாற்று காலம் ஏன்னு சொன்னா நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இலங்கையின குடியேற்றங்களை 3ஆக வகைப்படுத்துறோம். இது 3வது வகை அந்த வரலாற்று கால குடியிருப்புகள் என்றது. அந்த வரலாற்று கால குடியிருப்புகளைத்தான் நாங்கள் இதுல அந்த குடியிருப்பின் பெரம்பல்ல செல்வாக்கு செலுத்துற காரணிகள் எவை என்ற ஒரு கேள்வி கேட்கலாம். அது மாதிரி இந்த வரலாற்று கால குடியிருப்புகள்ல குடியேற்றத்தின் கட்டமைப்பும் தன்மையும் எவ்வாறு காணப்படுது, அதுல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தொழில்களை எல்லாம் மேற்கொண்டார்கள். அப்ப அவர்கள் பிறகு எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள், அந்த விஷயங்கள் எல்லாம் இதுல வரும். அப்ப நாங்கள் இந்த இலங்கையின குடியேற்றங்கள்ல 3 விஷயங்கள் தான் பிரதானமானது. அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 வரலாற்றுக்கு முற்பட்ட குடியேற்றம், 2 முன் வரலாற்று கால குடியேற்றம், 3 வரலாற்று கால குடியிருப்புகள் என்றதான் இந்த பாட அழகு அப்ப இவ்வளவு விஷயத்தையும் படித்தால் அதுல நீங்கள் தெளிவாக இந்த வினாக்களுக்கு விடைய எழுத முடியும். அப்ப நான் இன்றைக்கு முதலாவது இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால குடியேற்றங்கள் என்றதா கொஞ்சம் விரிவாக உங்களுக்கு போட்டிருக்கிறேன். ஆனா நாளைய வகுப்பிலிருந்து நான் அழகு 2ல தனிய வினா விடைகள்லாம் செய்ய இருக்கிறேன். அதாவது கடந்த வருட வினாத்தாள்கள்ல அப்படி எல்லாம் இந்த அழகு 2ல கேள்விகள் வந்திருக்கின்றது. அப்ப அதற்குரிய வினாக்களும் விடைகளும் நாளைய வகுப்புல நான் போடுவேன். அப்ப இன்றைக்கு நான் உதாரணத்துக்கு ஒரு கால குடியேற்றத்தை முழுமையாக எடுத்து செய்வோம் என்று இருக்கேன் இந்த வகுப்புல. அப்ப முதலாவது நாங்க பார்ப்போம் இலங்கையின குடியேற்றங்கள்ல முதலாவது வரலாற்றுக்கு முற்பட்ட கால குடியேற்றங்கள். அப்ப இத இலங்கையில கற்கால மனிதன் வாழ்ந்த 8 சுற்றாடல் வலயங்கள். அப்ப இதுல நான் அந்த 8 சுற்றாடல் வலயங்களும் போட்டிருக்கிறேன். அதாவது இந்த கற்கால மனிதன் வாழ்ந்த 8 சுற்றாடல் வலயங்கள். இப்ப பரீட்சையை கேட்கிற போது இலங்கையில கற்கால மனிதன் வாழ்ந்த 3 சுற்றாடல் வலயங்களை குறிப்பிடுக. அவ்வாறு பகுதி 2ல கேட்கிற போது நீங்கள் இந்த 8ல ஏதாவது 3 எழுதினா காணும் 3 புள்ளிகள். அப்ப இதுல முதலாவது தாழ்நில அதிவரல் வலயம், 2 தாழ்நில குறைவரல் வலயம், 3 தாழ்நில உலர் வலயம், அத மாதிரி 4வது தாழ்நில இடை உலர் வலயம், அதே போல மலை நாட்டு இடை உலர் வலயம், தாழ் இடை ஈர வலயம், அத மாதிரி மலை நாட்டு ஈர வலயம், உயர் மலை நாட்டு ஈர வலயம். இதுதான் அந்த 8 இலங்கையில கற்கால மனிதன் வாழ்ந்த
8 சுற்றாடல் வலியங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த காலநில வலியங்களை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இவை வருடாந்த மழை வீழ்ச்சியினுடைய வேறுபாடுகளின் அடிப்படையில தான் தீர்மானிக்கப்படுகின்றது. அப்ப கூடுதலா நாங்கள் இந்த ஈரவலியம் உலர் வலியம் என்று காணப்படுது. இப்ப ஈரவலியம் என்று சொன்னா அதாவது கூடுதலாக மழை வீழ்ச்சி காணப்படுகிற ஒரு பிரதேசம், எந்த நேரம் ஈரலிப்பான பிரதேசமாக காணப்படும். ஆனா உலர் வலியங்களை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா மழை வீழ்ச்சி குறைந்த வெப்பம் கூடிய ஒரு பிரதேசமாக இருக்கும். அப்ப அதற்கேற்ற மைய வேண்டிய உணவு வகைகள் வேறுபடும். இப்ப நாங்க தாழ்நிலை ஈரவலியத்துல வாழ்ந்த மக்களின் உணவு நத்த, அதே போல தாழ்நில உலர்வலியத்துல வாழ்ந்த மக்களின் உணவு மான் உடும்பு போன்றவற்றை வேட்டையாடித்தான் அவர்கள் அந்த உணவினை பெற்று கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஒன்று தாழ்நிலை ஈரவலியத்துல, அதாவது ஈரவலியத்துல நத்தை ஈரலிப்பான பிரதேசத்துல கூட காணப்படுறபடியாலே அதை உணவாக எடுத்துக் கொள்கிறார்கள். ஆனா உலர்வலிய பிரதேசத்துல வாழ்ந்த மக்கள் இந்த மான் உடும்பு போன்றவற்றை வேட்டையாடி சாப்பிட்டு இருக்கிறார்கள். அப்ப இது எந்த கால குடியிருப்புன்னு சொன்னால் வரலாற்றுக்கு முற்பட்ட கால குடியேற்றங்கள். முதலாவது விஷயத்தை பற்றி தான் நான் இதுல இப்ப சொல்லிக் கொண்டிருக்கேன். அடுத்தது பார்ப்போம், இந்த இரணைமடு பிரிவிற்குரிய சரளைக்கற் படிவுகள் காணப்பட்ட இடங்கள். அப்ப இந்த இடங்கள் நான் ஏற்கனவே இலங்கப்படத்திலே எல்லாம் குறித்திருக்கிறேன். அதாவது பதிராஜவல பிரதேசம், பூந்தல, அத மாதிரி பெல்லன் பதிவலச எல்லாம் இலங்கப்படத்துல நான் ஏற்கனவே அதாவது யூடியூப் ஷோர்ட்ஸ்லேயும் போட்டிருக்கிறேன். அதை மாதிரி இந்த பெரிய வீடியோக்கள்லையும் இலங்கப்படங்கள்ல இந்த இடங்கள் எல்லாம் பாகியன்கள, பட்டதொம்பலன, அது மாதோட்டம், இதெல்லாம் இலங்கப்படத்திலே இந்த கட்டாயம் இலங்கப்படத்திலே இந்த இடங்கள் குறிக்க வரும். அதனாலதான் நான் இதை திரும்ப இதில் எழுதி போட்டிருக்கிறேன். அப்ப இந்த இரணைமடு பிரிவிற்குரிய சரளைக்கற் படிவுகள் காணப்பட்ட இடங்கள் என்னென்ன? தென் மாகாணத்தை எடுத்தோம்னு சொன்னால் அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இருக்கிற பதிராஜவேல பிரதேசம். அப்ப அங்க சரளைக்கற் படிவுகள் காணப்படுகிற ஒரு இடம். அத மாதிரி அந்த அம்பாந்தோட்டை மாவட்டத்துல பூந்தல, வெள்ளே கங்கொட பிரதேசம். அதை விட இந்த சரளைக்கற் படிவுகள் உடமெல்ல, அதே போல மன்னாருக்கு கிட்ட மாதோட்டம், பெல்லன்பதி வெலச, மானியம் கம, அத்தனகொட அலுலென, அது மாதிரி கித்துல்கல பெலிவன, குறிவிட்ட தொம்பலன, சிகிரிய அலிகல, சிகிரிய பொத்தான, பாகியன் கலை. அப்ப இதெல்லாம் அதாவது இந்த இரணைமடு பிரிவிற்குரிய சரளைக்கற் படிவுகள் காணப்பட்ட இடங்கள். இப்ப ஒரு வினாவாக கேட்கலாம், அதாவது தென் மாகாணத்துல காணப்பட்ட இரணைமடு பிரிவிற்குரிய சரளைக்கற் படிவுகள் காணப்பட்ட இடங்கள் ஏதாவது 3 குறிப்பிடுக என்று சொன்னா நீங்கள் இதுல மாதோட்டம், பெல்லன்பதி வெலச, குறிவித்த, சிகிரிய பொத்தான, பாகியன்களை இப்படியான விஷயங்களை நீங்கள் அதுல எழுதி கொள்ளலாம். அடுத்தது பார்ப்போம், இந்த குடியிருப்புகளின் அடிப்படை இயல்பு. அதாவது இந்த முன்வரலாற்று காலம் முதலாவதை மட்டும்தான் நான் இந்த வகுப்புல செய்கிறேன். அந்த முதலாவது குடியேற்ற காலம், அந்த வரலாற்றுக்கு முற்பட்ட குடியேற்றங்கள், அங்க குடியிருப்புகளின் அடிப்படை இயல்பு என்றா அந்த வாழ்ந்த மக்களின் அடிப்படை இயல்புகள், அந்த குடியிருப்புகள் என்னென்ன அடிப்படையான பண்புகள் காணப்பட்டிருக்கிறது. ஒன்று நாங்க பார்த்தோம்னு நான் குறிப்பாக அந்த உணவை பெறக்கூடிய இயற்கை வளங்கள் கிடைக்கிற பிரதேசங்கள். இப்ப பாருங்க, நீர் பெறக்கூடிய இடங்கள், அதுலதான் மக்கள் வாழலாம். அதை மாதிரி கல்லாயுதம் செய்வதற்கு உகந்த இடங்கள், மற்ற தாழ்நில மலைக்காடுகள், வில்லு புல் நிலம், உலர்வலிய காடுகள், கரியோரங்களின் கலப்புகள், மலை நாட்டின் புல் நிலங்கள். அப்ப இது இவர்கள் இந்த குடியிருப்பில காணப்பட்ட அடிப்படை இயல்புகளாக காணப்படுகிறது. அதாவது அவைக்கு அந்த உணவை பெறக்கூடிய இயற்கை வளங்கள் கிடைக்கிற பிரதேசங்களா இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக இந்த நீர் பெறக்கூடிய இடம், மற்ற கல்லாயுதம் செய்வதற்கு, ஏனென்றால் வேண்டிய ஆயுதம் கல் ஆயுதம் தான் கூடுதலாக பாவிச்சிருக்கிறோம். அதாவது வெட்டுதல், உரசுதல் போன்றவற்றிற்காக அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி இருக்கிறோம். அது மாதிரி தாழ்நில மலைக்காடுகள், இயற்கை வளங்கள் கிடைக்கிற பிரதேசங்களை உணவை பெறுறதுக்கு. அது மாதிரி உலர்வெளிய காடுகள், இப்ப காடுகள்ல வேட்டையாடி இப்ப உடும்பு, அதே போல பன்றி போன்ற விலங்குகளை வேட்டையாடுறது. கரியோரங்களின் கலப்புகள், அதுல மீன் இனங்கள் அவற்றை சாப்பிடுவது. அது மாதிரி மலை நாட்டின் புல்நிலங்கள், தலாவை, பத்தன புல்நிலங்கள் எல்லாம் காணப்படுகின்றது. அடுத்தது பார்ப்போம், இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால மக்கள் வாழ்ந்த கரையோர வெட்டவழி வாழிடங்கள். இது நடுக பரீட்சைக்கு வார ஒரு பகுதி. அதாவது இப்ப உதாரணமா நாங்க பார்த்தோம்னு சொன்னா இதுல கிட்டத்தட்ட 5 இடங்கள் நான் போட்டிருக்கிறேன். அதாவது என்னென்ன இடங்கள்னா வரலாற்றுக்கு முற்பட்ட கால மக்கள் வாழ்ந்த கரையோர வெட்டவழி வாழிடங்கள் அல்ல திறந்த வெளி கேட்கலாம். அப்ப இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால மக்கள் வாழ்ந்த கரையோர வெட்டவழி வாழிடங்கள் இவை அல்ல 3 குறிப்பிடுகாண்டா. ஒன்று மினிகா ஹெல்கந்த, பூந்தல, பதிராஜ வலை. இதெல்லாம் இலங்கப்படத்துல நான்
ஏற்கனவே எல்லாம் செய்திருக்கணும். இந்த இடங்கள் எந்தெந்த இடத்துல இலங்கப்படத்துல வருதுன்னு சொல்லி நீங்கள் அந்த இலங்கப்படம் யூடியூப் ஷோர்ட்ஸ்ல போயும் பார்க்கலாம். அல்லது வந்து பெரிய வீடியோக்கள்லையும் நான் இலங்கப்படம் போட்டிருக்கேன். இந்த இடம் எல்லாம் அதுல குறித்திருக்கு. அதமாய் தாழ்நிலை ஈரவெளிய குகைகள் காணப்படுகிற இடங்கள் பாகியன்கல பட்டதொம்பலன கித்துள்கல பெலிவென. இது வந்து தாழ்நில ஈரவெளிய குகைகள் காணப்படுற இடங்கள். அதமாய் தாழ்நில உலர்வலிய குகைகள் காணப்படுகிற இடங்கள் சிகிரிய பொத்தான சிகிரிய அலிகல. அடுத்தது தாழ்நில உலர்வலிய வெட்டவெளி பாசறைகள் காணப்படுகிற இடங்கள் பெல்லன் பதி பெலச. அதே போல மலையக பிரதேச வெட்டவெளி வேட்ட நிலங்கள் பண்டாரவள மற்றது கோட்டன் சமவெளி. அப்ப இந்த கோட்டன் சமவெளியில வேர்ல்டு எண்ட் ஒரு பிரதேசம் இருக்கு. அதாவது வந்து உலக முடிவு என்று சொல்லி கோட்டன் சமவெளி. அப்ப இது வந்து நீங்கள் யாராவது இந்த சமவெளிக்கு போயிருந்தா இதை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த கோட்டன் சமவெளியில வேர்ல்டு எண்ட் அதாவது உலகத்தின் முடிவு என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. நான் இப்ப அந்த பாடசாலை மாணவர்களை நாங்கள் கூட்டிக் கொண்டு சென்றபடியாலே இந்த சமவெளிக்கு நேரடியாக நாங்கள் போயிருக்கிறோம். அதிலே அந்த வேர்ல்டு எண்ட் பிரதேசம் பெரிய வேர்ல்டன் சிறிய வேர்ல்டன் சொல்லி அதுல அந்த பலகைகள் எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இதுலதான் இந்த மகாவலி கங்கை உற்பத்தி ஆகிற இடம். இந்த சமவெளி கோட்டன் சமவெளியில தான் மகாவலி கங்கை. அப்ப நாங்கள் அதை மாணவர்களுக்கு காட்டக்கூடியதாக இருந்தது. அந்த கோட்டன் சமவெளியும் மற்றது மகாவலி கங்கை எங்க அவ்வாறு ஊற்றெடுத்து போவதை அது கிட்ட போயிலாது கொஞ்சம் தூரம் நின்றுதான் பார்த்த நாங்கள். அப்ப இந்த இது வந்து மலையக பிரதேசம் வெட்டவழி வேட்ட நிலங்கள் பண்டாரவள கோட்டன் சமவெளி. அப்ப இதுல வந்து இப்ப கேள்வி கேட்க இப்படி கேட்கலாம். இப்ப தாழ்நிலை ஈரவலிய குகைகள் காணப்படும் இடங்கள் 3 பெயரிடுக. அது மாதிரி தாழ்நில உலர்வலிய குகைகள் காணப்படும் இடங்கள் 3 பெயரிடுக. அல்லது இப்படி கேட்கலாம். வரலாற்றுக்கு முற்பட்ட கால மக்கள் வாழ்ந்த கரியோட வெட்டவழி வாழிடங்கள் 3 குறிப்பிடுக. மினிகாகல் கந்த பூந்தல பதிராஜ வெல. அப்ப இப்படித்தான் இதுல வந்து வினாக்கள் கேட்டுப்படும். அப்ப இதுகள் நீங்கள் கொஞ்சம் மரணம் செய்து வைத்திருக்க வேண்டும். அடுத்தது நாங்க பார்ப்போம். இதுல வந்து இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட இந்த குடியேற்றங்கள் முதலாவது குடியேற்றம் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்க மக்களின் வாழ்க்கை முறை எப்படி காணப்பட்டது. இது வந்து பகுதி 2ல கேட்கப்பட்ட ஒரு வினா. அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட கால மக்களின் வாழ்க்கை முறை அல்லது வாழ்க்கை கோலத்தினை விளக்குக. 3 உதாரணங்களை போட்டு விளக்குகின்ற ஒரு வினா வந்திருக்குது கடந்த கால பாஸ் பேப்பர்ல. இப்ப நான் அப்படியான கேள்விகள் நாளைய வீடியோவில் நான் போடுவேன். எப்படி அழகு 2ல பரீட்சைக்கு வினாக்கள் வருது, அதை வினாக்களுக்கு எப்படி விடி எழுதுறதுன்றது நாளைய வீடியோவில் போடப்படும். அப்ப இங்க வந்து நாங்க இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட குடியேற்றங்கள்ல மக்களின் வாழ்க்கை முறை எப்படி காணப்பட்டாண்ட அவர்கள் வேட்டையாடுதல் விலங்குகளை வேட்டையாடுவது, அதே போல அலைந்து திரிந்து உணவு சேகரித்தல். அதாவது காடுகள்ல அலைந்து திரிந்துதான் உணவை சேகரித்து தங்களோட வாழ்க்கையை நடத்தி இருக்கிறேன். அத மாதிரி நாடோடி வாழ்க்கை முறையை மேற்கொண்ட ஒரு சமூகம். மற்றதவை மழைக்காலத்துல கற்குகைகள்ல தான் வாழ்ந்திருக்கிறாள். அதாவது வேண்ட வாழிடம் மழைக்காலத்துல. மற்ற வாழைக்கவே சிறு குழுக்களாக வாழ்ந்திருக்கிறோம். இப்ப உதாரணமா நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஒரு குழுவில வந்து கிட்டத்தட்ட 15 பேர் 20 பேர் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள். 15 பேர் 25 பேரு கிட்ட ஒரு குழுவில வாழ்ந்திருக்கிறோம். அப்ப வேண்ட வாழ்க்கை முறையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த முன் வரலாற்று காலம் அதாவது முதலாவது வரலாற்றுக்கு முற்பட்ட கால குடியேற்றங்கள் என்றதான் நாங்க பார்த்து கொண்டிருக்கோம். முதலாவது குடியேற்றம். அப்ப அதுல மக்களின் வாழ்க்கை கோலம் எப்படி காணப்பட்டான்னு சொன்னால் ஒன்று வந்த வேண்டிய வாழ்க்கையில வேட்டையாடுற முறை, அத மாதிரி அலைந்து திரிந்து உணவு சேகரிக்கிறது, நாடோடி வாழ்க்கை முறை, மற்ற மழைக்காலத்துல கற்குகையில வாழுவினம், பிறகு சிறு குழுக்களாக வாழ்வார்கள். மற்ற ஒரு குழுவில 15 அல்லது 25 பேர் காணப்பட்டார்கள். இப்ப சில வழியெல்லாம் 50 பேர் சேர்ந்தும் வாழ்வார்கள். 5 நபர் கொண்ட ஒரு குடும்பமாகவும் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அப்ப இது வாழ்க்கை முறை. இனி இந்த அதாவது இந்த முதலாவது குடியேற்றத்தை நாங்கள் எடுத்தோம்னா அவைய உணவு பழக்க வழக்கம் எப்படி காணப்பட்டது. அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட குடியேற்றங்கள்ல வாழ்ந்த மக்களின் உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது. அப்ப வேறங்க அதுல வேட்டையாடிய விலங்குகள் என்னென்ன விலங்குகளை வேட்டையாடினார்கள். மாடு, காட்டெருமை, சிறுமான், மராணில், முள்ளம்பன்றி, அது மாதிரி குரங்கு, மலைப்பாம்பு, உடும்பு இதைத்தான் அவர்கள் வேட்டையாடி சாப்பிட்டார்கள். இந்த அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட குடியேற்றத்துல வாழ்ந்த மக்கள் முதலாவது குடியேற்றத்தை பற்றி தான் சொல்றேன். அவையண்ட உணவு பழக்க வழக்கம். அது மாதிரி அவையண்ட தாவர உணவுகள் காட்டு வாழை சாப்பிட்டுருக்கிறான், காட்டுப்பலா, கித்துள் விதை, மற்றது வள்ளிக்கிழங்கு. அப்ப இது வந்து அப்ப இதுல வினாக்கள் கேட்க இப்படி கேட்கலாம். அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட கால குடியேற்றங்கள்ல வாழ்ந்த மக்களின் உணவு பழக்க வழக்கங்களை விளக்குக. அது மாதிரி அவையண்ட தொழில்நுட்பம் எவ்வாறு காணப்பட்டது.
அதாவது இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட குடியேற்றங்கள்ல வாழ்ந்த மக்களின் தொழில்நுட்பம் எப்படி காணப்பட்டாண்ட கல் ஆயுதம். அவன் இப்ப காண்ற நவீன இப்ப இன்று இந்த நவீன உலகில நவீன தொழில்நுட்பங்கள் மாதிரி இல்லை. அப்ப அங்க அவர்கள் கல் ஆயுதம் தான் நவீன தொழில்நுட்பம். அப்ப அவர்கள் வேட்டையாட போறதுக்கும் அது வெட்டுதல், உராய்தல், தோண்டுதல் இப்படியான இதுகளுக்கு அவை இந்த கல் ஆயுதத்தை தான் கூடுதலாக தொழில்நுட்பமாக பயன்படுத்தி இருக்கிறோம். அப்ப இவ்வளவுதான் நாங்கள் இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட குடியேற்றங்களில் இவ்வளவு விஷயங்களை நீங்கள் தெரிந்து வைத்திருந்தால் பகுதி 2க்கு நீங்கள் முழுமையாக 18 புள்ளிகளை அப்படியே எடுக்கக்கூடியதா இருக்கும். அப்ப இதுல நான் அந்த முக்கியமான விடயங்களைத்தான் நான் இன்னைக்கு இதுல போட்டிருக்கேன். ஏன்னு சொன்னா அடுத்தடுத்த வகுப்புல நீங்கள் எல்லாவற்றையும் நான் இவ்வாறு தராமல் இந்த பாடத்தை நீங்கள் எவ்வாறு இலகுவாக கற்கலாம் என்பதற்காகத்தான் இப்படியான சில முக்கியமான பாயிண்ட்ஸ்களை நான் போட்டிருக்கிறேன். அப்ப இதுல நாளைய வகுப்புல நான் 2வது குடியேற்றம், அதாவது முன் வரலாற்று கால குடியேற்றங்கள் என்றதையும் அதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி அதுல இன்றைக்கு கற்பித்த பகுதியில இருந்தும் வினா விடைகளை நாளைக்கு செய்வேன். அப்ப இதுல இப்ப உங்களுக்கு இந்த பகுதி விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். அப்ப அந்த 3 குடியேற்றங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. வரலாற்றுக்கு முற்பட்ட கால குடியேற்றங்கள், அதாவது இலங்கையின் குடியேற்றங்களை நாங்கள் இப்படி வகைப்படுத்தி வரலாற்றுக்கு முற்பட்ட குடியேற்றம் தான் இன்றைக்கு நாங்கள் பார்த்த பகுதி. அப்ப அங்க மக்களின் வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அவையின் உணவு வகைகள் எப்படி இருந்தது, அவையின் தொழில்நுட்பங்கள் எல்லாம் எவ்வாறு காணப்பட்டது என்ற அந்த முதலாவது விஷயம் மட்டும்தான் நான் இன்றைக்கு கற்பித்திருக்கேன் இந்த பகுதியில, வரலாற்றுக்கு முற்பட்ட குடியேற்றங்கள். அப்ப 2வது நான் இன்றைய வகுப்புல கற்பிக்கவில்லை. அப்ப அதை வைத்து நீங்கள் எப்படி பரீட்சைக்கு விடை எழுதலாம் என்றதற்கு நான் ஒரு சிறிய விளக்கம் உங்களுக்கு தந்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.